நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் 3 பேருக்கு போய் கோவிலில் விசாரிச்சுட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அபிராமி எங்கேயுமே இல்லை. சரி 3 பேர் பிரிஞ்சு போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போய் கடத்த நாளில் ஒருத்தன் அவங்ககிட்டே போயிட்டு இது எங்களோட அத்தை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ காமிச்சு விசாரிக்காங்க. ஐயோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கடத்தின ஆள்கள் இருக்காங்களா, ஏய் இவங்களை தேடி வந்துட்டாங்க, அவங்க யார் என்ன எது நான் போய் பார்த்துட்டு வரேன், பத்திரமா இங்கேருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரே ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக ஐயர்கிட்டே போகிறாங்க. இவங்க என்னோட அத்தை இங்கே தான் தங்கியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க, இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, ஆமாம் இங்கே தான் 2 நாளாக தங்கியிருக்காங்க, பக்தர்களுக்கு வந்துட்டு விபூதி மடித்து கொடுக்குறதுக்கு நான் தான் சொன்னேன், அந்த சைடில் இருப்பாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்ல 3 பேர் சந்தோஷப்பட்டு அங்கே பார்க்க வர்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல இல்லை. என்ன இது அத்தை இங்கே காணும், விளக்கெல்லாம் ஏற்றிருக்கு, இது அத்தை தான் ஏற்றிருப்பாங்க, வாங்க சுற்றி முற்றி தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்க அதை அந்த ரவுடி பார்த்துறான். பார்த்துட்டு இவங்களோட மருமகளுக்கு 2 பேர் வந்திருக்காங்க, உடனே நம்ம இந்த அம்மாவை இந்த இடத்த விட்டு கடத்தணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கே இடத்த விட்டு மெதுவாக தூக்கிட்டு போகிறாங்க. வெளியில் உள்ளவங்க இதை பார்த்துடுறாங்க. யார் நீங்கள் எதுக்கு இந்த அம்மாவை தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, அதுவா இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அதை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, சரி வேமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. 3 பேர் வந்துட்டு தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்போது மீனாட்சி சொல்கிறாங்க வெளியில் போய் யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. இவங்க எங்களோட அத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்து கேட்க, ஏம்மா இப்போதாம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு அந்த வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல 3 பேர் வந்துட்டு டே யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தடுக்கிறாங்க 3 பேரையும். ஆனால் எவ்வளோ சண்டை போட்டாலும் சரி அவங்க 3 பேரையும் அடித்து கீழே தள்ளி விட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் கார்த்தி வந்துட்டு வழக்கம் போல் லேட் பிக்கப் தான், லேட்டாக வர்றாரு. வந்ததும் சார் அந்த போது பாருங்கள் வண்டி, அதில் வந்துட்டு அத்தையை கடத்திட்டு போகிறாங்க, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல சார் அப்படின்னு சொல்ல வண்டி நம்பர் வந்துட்டு தீபா கார்த்திகிட்ட சொல்ல, கார்த்தியோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க போலீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்க கார்த்தி, எல்லா செக் போஸ்ட்டையும் நான் வந்துட்டு அலர்ட் பண்ணுறேன், எந்த நியூஸ்னாலும் நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சாரிங்க கார்த்தி, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனால் முடியல, எங்களை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அத்தையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, பரவாயில்ல நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. தீபாக்கு வந்துட்டு மண்டையில் அடிபட்டு பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு காமெடி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்த்தி வந்துட்டு வர்றாங்க இல்லையா, அதுக்கும் அந்த ரவுடியை கிளம்புறதுக்கு 1 நிமிஷம் தான் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படியே 3 பேர்த்த காரில் ஏற்றி வண்டியில் கூப்பிட்டு போயிருந்தாலும் அவங்கள போய் மடக்கி பிடிச்சிருக்கலாம். ஆனால் கார்த்தி அப்படியே அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. வண்டி இவங்க கண்ணு முன்னாடி தான் கிளம்பி போகுது. ஐயோ இன்னும் என்னை பைத்தியக்காரனவே நினச்சிக்கிட்டு இருக்கல. அந்த மாதிரி டைரக்டர் வந்துட்டு இப்படியெல்லாம் மொக்கையாக கொண்டு போகக்கூடாது, பயங்கர மொக்கங்க, இது வந்துட்டு பச்சை பிள்ளை கூட தெரியும் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ரவுடி வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு வேலைலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, பிளான் பக்காவாக முடிஞ்சு மேடம், ஆனால் ஒரு சின்ன சொதப்பல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. எல்லாமே நல்லா தான் மேடம் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு அவங்க மருமகள் 2 பேர் கூட ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேரை நாங்கள் இந்த அம்மாவை காருக்குள்ளே ஏற்றும் போது பார்த்துட்டாங்க, எங்களை எவ்வளோ வந்து தடுக்க பார்த்தாங்க, அவங்க 3 பேரை தள்ளி விட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சொதப்பிட்டீங்களே, இந்நேரத்துக்கு கார்த்தி வந்துட்டு அங்கே வந்திருப்பான், உங்கள் கார் நம்பர்லாம் சொல்லி எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட்டாக இருப்பாங்க, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியே எங்கேயும் போவேனா, ஊருக்குள்ளே வந்துட்டு அங்கே எங்கேயாவது இருங்க, நான் 2 டேஸாக வீட்டில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரம் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமேட்டு ரியா என்ன ஆச்சுன்னு கேட்க, பூச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஆனத்துக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டு அடித்து துரத்திடுவாங்க, நீங்களாவது பரவாயில்ல இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம், இங்கே பாரு ரியா இதுக்கெல்லாம் பயப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக முடிச்சே தருவேன், நீ பயப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நினச்சது நடக்கும். அது மட்டும் கிடையாது, அபிராமத்தை இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நீ நினச்சது நடக்காது, நான் நினச்சது நடக்காது, நமக்கு சொத்து வேணும், அதனால நம்ம நினைக்கிறதா நடக்கும், கண்டிப்பாக அபிராமியத்தை வந்துட்டு வரமாட்டாங்க வீட்டுக்குள்ளே, புரியுதா அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கு, ஆனது தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பயத்தில் இருக்க, என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் அபிராமியை ஒரு சேரில் வந்துட்டு கட்டி போடுறாங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்ம இடத்த கெஸ் பண்ணி வருவாங்க, அதனால கார்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரியாமல் எங்கேயாவது மறைச்சு வை, காரோட நம்பர் பிளேட்லாம் பார்த்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்துட்டு வெளியில் அனுப்பிச்சு வராங்க. இந்த பக்கம் கார்த்தியும் போலீஸும் வந்துட்டு மீட் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. செக் போஸ்ட் அதை தாண்டி வந்துட்டு எங்கேயுமே போல கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க இந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அப்போது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இங்கே இருக்க குடோன் இது மாதிரி ஒரு இடத்துல தான் அடைச்சி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கெஸ் பண்ணுறாரு. சரி இப்போ நம்ம போய் உடனே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா குடோனுக்கும் போய் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா அபிராமி இல்லை. கடைசியாக வந்துட்டு ஒருத்தன் வண்டியை மறைச்சி வைக்க போனால அவன் வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ போலீஸ்காரு கார்த்தியோட வண்டியில் வர்ற மாதிரி இருக்குது. வேமா குடுகுடுன்னு உள்ளே போய் அண்ணே போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, வந்துட்டானா மோப்பம் முடிச்சு இதை வந்துட்டானா, இப்போ உடனே வந்துட்டு இவளை மறடா அப்படின்னு சொல்லிட்டு
ட்ரம்மெல்லாம் எடுத்து வச்சு அபிராமி இல்லாத மாதிரி மறைச்சிடுறாங்க. கார்த்தியில் எந்த கொம்பனாலையும் கண்டிப்பாக இவளை கண்டே பிடிக்க முடியாது, வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு உள்ள எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. நல்ல வேளை எந்த சமயத்தில் இவளுக்கு மயக்கம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அபிராமிக்கு வந்துட்டு மயக்கம் தெளிஞ்சிருது. ஐயோ என் மகன் என் கண்ணு முன்னாடியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நான் இங்கே தான் இருக்கேன்னு என் மகன் கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவோ ட்ரை பண்ணால் கார்த்தி வந்துட்டு ஐயோ சார் அம்மா எங்கேயுமே கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 கூட இருக்கு, அங்கே போய் தேடி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் அபிராமி வந்துட்டு பின்னாடி இருக்க தட்டை கீழே தள்ளி விடுறாங்க. வேகமா வந்துட்டு போலீஸும் காட்டி திரும்பி பார்க்குறாங்க. ரவுடிங்க 3 பேர் பயத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் தீபாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அடிபட்டதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. எப்படியும் பாருங்கள், சும்மா வந்துட்டு டம்மியாக தான் முடிப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா இந்த டேரக்டர் தான் இழுக்கிறவராச்சே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணி